ஹாய் நல்லா ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷோ தமிழ். ஸோ இப்போ நம்ம உங்க சோஷியல் மீடியால இப்போ இருக்கிற எல்லா ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா லிவியத்தன் வந்து லிவியத்தன்னா என்ன, இப்போ நீங்களும் சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்க. லிவியத்தன்னா என்ன, அது பெரிய மான்ஸ்டர். இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்துல மிகப்பெரிய அனிமல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எலிஃபண்ட் சொல்லலாம், ப்ளூ வேல் சொல்லலாம். ஸோ அதோட பெரிய அனிமல் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா, அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஜூஸ், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல இருக்க மித்தியாலஜிபடி, அதாவது இந்த லிவியத்தன் வந்து பைபிள்ல எல்லாம் நிறைய குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நம்ம லிவியத்தன் பத்தி பார்க்க போறது இல்லை. நம்ம லிவியத்தனோட 3 அனிமலோட குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ லிவியத்தானே, ஜிஸ், அப்புறம் வந்து பெஹமோத். இந்த 3 ஆக்சுவலி எர்த் வந்து நம்ம 3 பார்ட்டா டிவைட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒன்று ஸ்கை, இன்னொன்று லேண்ட், இன்னொன்று சி. ஸோ இந்த 3த்துக்கு ஏற்ற மாதிரி 3த்துக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க 3 பெரிய அனிமல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜிஸ். இது வந்து ஆக்சுவலி இது எர்த்தோட கிரியேச்சரே இல்லைன்னு சொல்றாங்க. இது வந்து மிகப்பெரிய லார்ஜஸ்ட் பேர்டா. ஆக்சுவலி இது நின்றுச்சா இதோட கழுத்து வந்து நம்ம வானோயர்ந்து இருக்கும். அதோட கழுத்து எர்த்து விட்டு வெளியே போயிடும். ஸோ இது வந்து எர்த்தோட பேர்டே கிடையாது. இது யூனிவர்ஸ் ஃபுல்லா எங்க வேணா சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சில பேர் வந்து சொல்றாங்க இதோட முட்டை தான் வந்து பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து டைனோசர்ஸ் இனத்தோட விழுந்து அடிச்சுச்சுன்னு. ஸோ இது இந்த மாதிரி சில இன்ஸ்டாகிராம் அப்புறம் நிறைய சோசியல் மீடியா ஃபீட் வந்தாலும் இதுல அவங்க குறிப்பிடுறது முக்கியமானது வந்து இதோட முட்டை உடஞ்சதுன்னா பல நகரங்களுக்கு வெள்ளம் வரும். அவ்வளோ பெரிய முட்டை போடும், அவ்வளோ பெரிய முட்டை இருக்கும் இந்த. ஸோ செகண்ட் வந்து அவங்க இதுதான் ஆக்சுவலி ஸ்கைக்கே இருக்கிற ராஜா மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து பெஹமோத் தான். இந்த பெஹமோத் எங்க இருக்குன்னு நம்ம தேடி பார்த்தோம்னா இது அவங்க சொல்றாங்க இது நம்ம பூமி கடியில் இருக்கிறது தான் பெஹமோத். ஸோ இந்த பெஹமோத் வந்து ஏர்த்லயே, அதாவது ஏர்த் லேண்ட்லயே மிகப்பெரிய அனிமல்னா அது பெஹமோத் தான். ஸோ இப்போ யாராச்சும் இந்த எர்த்துல தலகாலம் அப்படியாம ஆடிட்டு இருக்காங்கன்னு வையன், அப்போ வந்து இந்த பெஹமோத் வெளில வரும். அவங்க வந்து இந்த நியாயம் தட்டி கேட்கும். ஆக்சுவலி இதை பார்க்க ஆல்மோஸ்ட் கல்கி ரிசம்பிள்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுதான் ஏர்த்துக்கே இதுதான் ராஜா. இவன் ஆடினா இவனை அடிச்சு அவ்வளோதான், அவ்வளோ துவம்சம் பண்ணிடுவோம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. செகண்ட் தேர்ட் ஒன் லிவியத்தான். ஸோ இப்போ வந்திருக்க எல்லா சோஷியல் மீடியா ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கிறது இந்த லிவியத்தான் தான். ஏன் இப்போ டூம்ஸ்டே ஃபிஷ், இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் வந்து இப்போ மேலே வந்துச்சு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ரொம்ப ரேர் சைட்டிங்ஸ் தான் இது நம்ம என்னது பார்க்க முடியும் இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் வந்து. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து அமெரிக்கன் சீலர்ஸ். ஆக்சுவலி இது 250 kgsல இருந்து 500 kgs வரைக்கும் வளரக்கூடிய பெரிய மீன். ஸோ இந்த மீன் வந்து டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆஃப் எர்த்ல தான் இருக்கும். இந்த மீன் 5 to 7 டைம்ஸ்க்குள்ளதான் அது இந்த மீனையே பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மீன் வந்து மெக்சிகோ கிட்ட ஒதுங்குச்சு. அப்போ வந்து அவர் வீடு எடுத்து போட்டிருக்காரு. வீடு எடுத்து போட்டோடனையும் ரொம்ப வைரலாச்சு. ஏன் இந்த ஜப்பான்ல இருந்து இந்த 2-3 வாட்டி இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் ஒதுங்கும் போது அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, இது அவங்களோட மித்தியாலஜி படி கடலுக்குள்ள அதாவது கடலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நகரம் இருக்கு. அங்க வந்து கடல் வந்து ஏதாச்சும் பேரழிவு வந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ வந்து இந்த ஒரு டூம்ஸ்டே ஃபிஷ் வந்து வெளில அனுப்பிச்சுடுவாங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு சிக்னல். அந்த சிக்னல் வந்தோடனையும் இது நம்மளுக்கு பேர். ஸோ இது வரும்போது ஆக்சுவலி இட்ஸ் கோஇன்சிடென்ஸ் என்னன்னு தெரியல, இது வரும்போதுலாம் அவங்களுக்கு சுனாமி வரும், எர்த்குவேக் அவங்களுக்கு டெய்லியும் வரும். ஆக்சுவலி ரொம்ப ஷேக்கிங்லாம் இருக்காது, பட் மைன்யூட்டா இருக்கும். ஏன்னா அந்த நியூக்ளியர் அந்த ஆயுதத்தினால. ஸோ சுனாமி வரும்போது எல்லாருக்குமே இது பயம். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாருக்குமே இப்போ அந்த அவர் போட்டோ எடுத்து போட்டோன்னே ஓகே இதான் உலகத்தோட பேரழிவு, அவ்வளோதான், இது யார்கிட்டையும் காப்பாற்ற முடியாது நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதோட தொடர்பு இல்லாம நம்ம நீமோ படம் பார்த்துருப்போம். அதாவது அந்த கார்ட்டூன் படம், அந்த கார்ட்டூன் படத்துல ஒரு மீனை போட்டிருப்பாங்க.
அந்த மீன் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சதில்லை. ஸோ இப்போ வந்து நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மீன் இது வரைக்கும் அதை கண்டுபிடிச்சதில்லை, இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த மீன் வந்து டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப டீப்பஸ்ட். அது சூரிய ஒளியே உள்ள போகாத அளவுக்கு அவ்வளோ டீப்பா இருக்கிற இடத்துல வந்து அது இருந்திருக்கு. ஸோ அதுவும் மேலே வரதை பார்த்து இப்போ சயின்டிஸ்ட் அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதையும் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. இப்போ எல்லாமே ஒரே விஷயத்தை வச்சுதான் எக்ஸாம்பிள் பண்றாங்க. இப்போ எல்லா மீனும் மேலே வருது. இப்போ அது காரணம் என்னன்னு போட்டி எல்லாருக்கும் எல்லா சோஷியல் மீடியாலையும் அதான் ஃபீடு வருது, லிவியாதான் இஸ் கம்மிங். ஸோ இது கேட்கறதுக்கு கிரேசியா இருந்தாலும் இது என்ன லிவியாத்தான்னா என்ன? லிவியாத்தான்னா ஆக்சுவலி நான் கோவிட் டைம்ல பார்த்த கட்டுலாம் இது வந்து லிவியாத்தான்னா எனக்கும் என்னன்னு ஆக்சுவலி தோணுச்சு. ஏன்னா அவங்க காமிக்கிற கார்ட்டூன்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா காமிப்பாங்க. லிவியாத்தான் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் அந்த விதத்துல. ஸோ அப்ப நான் போடணும்னு நினைச்சேன், பட் சில காரணங்களால என்னால் போட முடியல. அப்பெல்லாம் நான் டாஸ்மேன் டைகர் மேமோத்துன்னு போட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அதோட இதையும் சேர்த்து போடணும்னு நினைச்சேன், பட் அன்பார்ச்சுனேட்லி போடாம முடிஞ்சிருச்சு இப்போ. ஸோ இந்த லிவியாத்தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து லிவியாத்தான் வந்து கடவுள் வந்து 2 மிகப்பெரிய பாம்பு உருவாக்கி இருக்காரு. அவங்க குறிப்பிடுறாங்க 2 மிகப்பெரிய பாம்பு, ஃபீமேல் பாம்பை வந்து அவ கொன்றாரு. ஏன்னா இதோட ஒரு கிரேஸ், அதாவது இதோட பவரை வந்து அவருக்கு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த 2 இது மல்டிப்ளை ஆகிட்டே போயிடுச்சுன்னா இந்த உலகம் தாங்காது. என்னடா பெரிய லிவியாத்தான் சொல்லிட்டே இருக்க, அது என்ன அவ்வளவு பெருசுதான். இப்போ வேல்ல வச்சுக்கோங்களேன், வேல்னாலே எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்குனால இமேஜின் பண்ண முடியும். ஸோ இது வந்து 10 வேலுக்கு கூட சமம் கிடையாது, ஏன் 1000 வேல் கூட சமம் கிடையாது, 1,00,000 வேல் கூட இது கூட சமம் கிடையாது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 400 to 450 கிலோமீட்டர்ஸ் பிளஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி சென்னை டு மதுரை, சென்னை டு விஜயவாடா அவ்வளோ பெரிய ஒரு பாதி தமிழ்நாடோட விஷயம், பாதி தமிழ்நாடோடது இதோட சைஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இதோட வாழை செஞ்சா இது எல்லாருக்கும் இடத்துக்காக வந்துடும். ஸோ இது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, எப்ப இந்த உலகத்துல நியாயமே இல்லையோ, தர்மமும் இல்லையோ, ஒண்ணுமே இல்லையோ, எப்ப இந்த உலகம் அழியும் போதோ அப்ப வந்து இந்த லிவியாத்தான் வரும். லிவியாத்தான் வரும்போது கடவுள் வருவாரு, அப்ப வந்தவனையே இந்த லிவியாத்தானை கொல்லுவாருன்னு சொல்லி அங்க குறிப்பிட்டிருக்காங்க. அது கொண்டு கெட்டவங்களும் அதோட சேர்ந்து அழிஞ்சும் போவாங்க இந்த லிவியாத்தானோட. அப்ப இந்த லிவியாத்தானே அடிச்சு எல்லாருக்கும் சாப்பிடுவாங்கன்னு வேற நான் சொன்னா அவங்க குறிப்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லிவியாத்தானி சரி இவ்வளவு சொல்லிட்டு அந்த லிவியாத்தான் அந்த பாக்கி 2 சொல்லி அதுவும் குறிப்பிட்டிருக்காங்க. எஸ், அதுவும் 2 குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் சண்டை வச்சா யாரு ஜெயிப்பீங்கன்னு நீங்க இமேஜின் பண்றீங்களா? அதை குறிப்பிடும் போது இது ஆக்சுவலி ஜிசு பெஹமத்தோ யாரோ ஒருத்தவங்க கடல்ல போய் சண்டை போட்டாங்கன்னா லிவியாத்தான் தான் ஜெயிப்பாங்க. லிவியாத்தான் வந்து இங்க லேண்ட்லயோ இல்ல ஜிசு வந்து லேண்ட்லயோ சண்டை போட்டா பெஹமத் தான் ஜெயிக்குவாங்க. அது சண்டை போட முடியாது. ஸோ அப்படியே வானத்துல மீன் சண்டை போட்டா அது ஜிசு தான் ஜெயிப்பாங்க. ஆக்சுவலி அது ஜிசு வந்து நம்ம யூனிவர்ஸ்ல இருக்க எங்க வேணா சுத்தம்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பட் அவங்க சொல்ற ஒரே இது, இந்த உலகம் அழியும் போது அதாவது லிவியாத்தானும் பெஹமத்தும் வந்து கடல் நிலம் ஆக்சுவலி அந்த சர்ஃபேஸ் வந்து சண்டை போடுவாங்க. அதாவது பீச் மாதிரி இருக்கிற இடத்துல கடலும் லேண்டு மீட்டார இடத்துல வந்து சண்டை போடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இந்த சண்டை போடும்போது இந்த சண்டைக்கு முடிவே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இது ஒரு மிகப்பெரிய ஆக்சுவலி டிராகன் மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதுல வாயில இருந்து அவ்வளோ நெருப்பு வரும், இந்த நெருப்பை வச்சு அதை அழிக்கணும், அப்போதான் கடவுள் வந்து இதெல்லாம் அழிப்பாருன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சரி இவ்வளோ சொல்லிட்ட இது வந்து உண்மையில இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. இது கண்டுபிடிக்கல, நோ சயின்டிபிக் எவிடன்ஸே கிடையாது இது வரைக்கும். பட் ஒரே ஒரு ரிசம்பிள்ஸ் மட்டும் லிவியாத்தான் மட்டும் கொஞ்சம் இருக்கு. அப்படி என்ன எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா 1990s அப்போ வந்து வார் போகும்போது யுஎஸும் ரஷ்யாவுக்கும் உலக ஹைட்ரோபோன்ஸ் வச்சிருந்தாங்க. இது எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹைட்ரோபோன்ஸ் வச்சிருக்கும் போது
அந்த வார் முடிஞ்ச அப்புறம் நோவான்னு ஒரு கம்பெனி வந்து இதை எடுத்துட்டாங்க ஹைட்ரோபோன்ஸை. இந்த ஹைட்ரோபோன்ஸ் எடுத்தோடனையும் இதை அவங்க ஃபுல்லா ரிசர்ச் வச்சுட்டாங்க இந்த ஃபுல்லா. ஸோ அப்போ வந்து பசிபிக் ஓஷன்ல மட்டும் ஒரு வித்தியாசமான சவுண்டு ரெக்கார்ட் ஆச்சு. ஸோ இதை வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன். இந்த தனியாக இந்த சத்தத்தை மட்டும் நான் ஃபுல்லாக ஷார்ட்ஸில் போடுறேன். ஸோ இந்த தனியாக சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தம் வந்து எவ்வளோ பெருசுனா இது வந்து 5000 கிலோமீட்டர் ப்ளஸ், அவ்வளோ டீப் ஆஃப் தி சீல இருந்து அவ்வளோ ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ இது சயின்டிஃபிக் ரிசர்ச்சர்ஸ்லாம் எல்லாரும் அடிச்சு குழப்பிக்கிறாங்க, என்னடா சத்தம் இதுன்னு. முதல்ல அவங்க வைக்கிற தீரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அண்டார்டிகால இருக்கிற பாறைகள் உடையிற சத்தமா இருக்கும்னு நினைச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஆக்சுவலி அண்டார்டிகால உடையிற பாறைகள் வந்து சத்தம் 3000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் தாண்டாது மேக்சிமம். செகண்ட் வந்து உலகத்துல இப்ப இருக்கிற மிகப்பெரிய சயின்டிபிக் எவிடன்ஸ் உள்ள அனிமல் ப்ளூ வேல், அதோட சத்தம் நினைச்சிருக்காங்க. ப்ளூ வேல்னால 3000 4000 கிலோமீட்டர் தாண்டி அதனால சத்தம் போகாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ சயின்டிபிக் ரிசர்ச்சர்ஸ் எல்லாரும் இமேஜின் பண்றது அதை எது குறிப்பிடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ப்ளூ வேலை விட 3-4 மடங்கு பெரிய அனிமல் வேற இருக்கலாமான்னு நிறைய பேர் இப்ப கெஸ் பண்றாங்க. ஆக்சுவலி இது வந்து 1990s early 2000s வந்து இது ரிசர்ச் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து இதை சரியா பேர் இப்போ கலெக்ட் பண்றாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து இப்போ வந்து இந்த ஸ்காட்டியன் பிளேட், அதாவது இப்போ சவுத் அமெரிக்கா கீழே இருக்க அந்த ஸ்காட்டியன் பிளேட் வச்சு கலெக்ட் பண்றாங்க. ஸோ அதை வந்து நான் போடுறேன், அந்த ஸ்காட்டியன் பிளேட் வந்து கலெக்ட் பண்றது. சில பேர் வந்து இது எப்படி நீங்க இப்படி எடுக்கிறீங்க, அங்க 2 ஸ்காட்டியன் பிளேட் இருக்கு, அந்த ஒரு பிளேட்டும் ஆக்சுவலி எர்த் கடியில ஒரு எல்லாமே டெக்டானிக் பிளேட்ஸ் தட்டுகளாலதான் உருவாயிருக்கு. ஸோ இப்போ வந்து ஹிமாலயாஸே ஆக்சுவலி அங்க இருக்கிற தட்டு வந்து மோதனால தான் பெரிய ஹிமாலயாஸே உருவாச்சு. ஸோ இப்போ மகாராஷ்டிரில இருந்து அங்க ஒரு டெக்டானிக் பிளேட் மூவ் ஆகி இந்தியா பக்கம் வருதுன்னு வேற சொல்லிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேட்ஸ் வச்சு உருவாகினதான் நம்ம லேண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டு தான் இப்போ அங்கே சவுத் அமெரிக்காவுக்கும் அண்டார்டிகாவுக்கும் நடுவில் இருக்கு. ஸோ இது வந்து அவங்க குறிப்பிடுற மாதிரியே 400 கிலோமீட்டர் ப்ளஸ் கிலோமீட்டர்ஸ்லேயும் இருக்கு. ஸோ இது நகர்ந்தா பூகம்பமும் வரும், சுனாமியும் வரும். ஸோ இது எல்லாரும் சொல்றாங்க இது வந்து லிவியாத்தான். ஆக்சுவலி இது பார்க்க லிவியாத்தான். அப்போ நீங்க போய் கூகுள் எர்த்தில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே பாம்பு வடிவத்துல தான் இருக்கும். ஸோ இது வந்து 2 ஐலாண்ட் இருக்கும், அந்த 2 ஐலாண்ட்ல தான் கண்ணு வேற இருக்குன்னு சொல்லி நிறைய ஃபீட்ல வேற வரும் சோஷியல் ஃபீட்ல. ஆக்சுவலி அவங்க அப்படி சொல்ல வேணாம், இது அந்த பிளேட் ரெண்டும் மேர்ஜ் ஆகும்போது இதுல வந்து சுனாமியும் எர்த்குவேக்கும் வரும் நிறைய பேர் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இது வந்து ஃபைனலா என்ன கன்க்ளூட், இதை பத்தி நாங்க ஏதாச்சும் அவேர்னஸ் ஏதாச்சும் எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு எவிடன்ஸ் கூட கிடையாது. நோ சயின்டிபிக் அன்டில் அந்த ப்ளூ ஆக்சுவலி அந்த ப்ளூ கூட ஒரு எவிடன்ஸும் கிடையாது. எந்த அவங்க எங்கிருந்து வந்துச்சுன்னு கூட அந்த சத்தம் தெரியாது. எப்படி ஆர்ஜின் ஆச்சு, எந்த அனிமல் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, இல்லை அது நேச்சுரல் ஆக்கான சவுண்டா, இல்லை அவங்களுக்கு எதுக்கு நம்ம கிட்ட ஒரு எவிடன்ஸ் கூட இல்லை. நிறைய பேர் இப்ப வந்து ஜெயின்ஸ் டக்கனா கர்கனான்னு தெரியல, அந்த பேர் மட்டும் எனக்கு தெரியல. ஸோ அது வந்து பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் கூட பைரட்ஸ் ஆஃப் கரேபியன்ல கூட வந்துச்சு அந்த ஸ்குவிட். ஸோ அப்போ அது ரொம்ப ஃபேமஸ். அந்த ஸ்குவிட்டோட சைஸ் 1.4 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதோட நீங்க லிவியாத்தான் எவ்வளவு பெருசு. ஸோ இப்போ அந்த ஸ்குவிட் நிறைய பேர் இப்போ சரி அது உண்மையா இருக்குமான்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலி அது இப்ப இருக்கிற நிறைய பேர் வந்து சொல்றாங்க உள்ள ஒரு பெரிய முட்டையை கண்டுபிடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு மனித சைஸ்க்கு ஒரு முட்டை கடலுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த முட்டை அவ்வளவு பெருசுனா அது போட்டிருக்க அனிமல் எவ்வளவு பெருசா இருக்கும்னு நிறைய பேர் கேட்கறாங்க. ஸோ நிறைய பேர் சொல்றாங்க வேற அது வந்து நிறைய பேர் அந்த ஜெயின்ஸ் ஸ்குவிட்னு சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. அதை பத்தி வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு ஷார்ட்ஸா போதும்னு சொன்னீங்கன்னா அதுவும் போட்டுடலாம். ஸோ இதை தனியா இதுக்காகவே நான் ஷார்ட்ஸ் போடுறேன் ப்ளூக்காக. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஃபாலோ பண்ணாத உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம்
தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் தட்டிடுங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்றீங்க, அது நோட்டிஃபிகேஷன் இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் நான் நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ இதாங்க அந்த பிளேட்டு, ஸ்கார்டியன் பிளேட். ஸோ இந்த ஸ்கார்டியன் பிளேட்டு தான் அவங்க குறிப்பிடுறாங்க, அது இதுதான் லிவியத்தான்னு. சவுத் ஜார்ஜியாவில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் இந்த அண்டார்டிகா பிளேட் நடுலேயே இருக்கிற அந்த ஐலாண்ட்ஸை தான் அவங்க கண்ணுன்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபீடில் இருக்கிறவங்க எல்லாரும் இதான் லிவியத்தான்னு சொல்லி இது தூங்கிட்டு இருக்கு, இது எழுந்தா உலகம் அழிஞ்சிடும்னு இப்போ அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளூப் சவுண்டும் வந்துச்சுன்னு நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. ஸோ இதான் இப்போ இருக்கிற எல்லா சோஷியல் மீடியா ஃபீட்லேயும் வர லிவியத்தான். இங்கே தான் அந்த ப்ளூப் சவுண்ட் ஆரிஜினேட் ஆகுதுன்னு இந்த பசிபிக் ஓஷன்லேருந்து சொல்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து செஞ்சுருக்கேன். பாய் பாய், நன்றி, வணக்கம்.